ஹலோ, காசு வாங்கியாச்சுன்னா வேலையை முடிச்சு கொடுக்கணும். இல்லன்னா அந்த மந்திரி யாருன்னு சொல்லி நானே போன் போட்டு பேசிக்கிறேன். ஹலோ, எங்க ஃப்ரெண்ட் சார். ஃப்ரெண்டா? ஆமா சார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. சினிமாவுல இருக்காரு. சினிமாக்காரனா? என்ன சினிமாக்காரனா? சினிமா இல்லைன்னா அரசியலே கிடையாது. 50 வருஷமா அந்த தமிழ்நாட்டு ஆடுறது சினிமாக்காரன் தான். மைண்ட் இட். டேய், இவனை முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. டேய், இவனுக்கு வேலை இமிடியேட்டா கேன்சல் பண்றேன். சார், டெல்லிக்கு போறேன். டேய், இது வரைக்கும் எத்தனை சினிமா நடிச்சிருக்க? நீ நடிச்ச ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஏன்டா சினிமா பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில மண்ணெல்லி போட்ட? மீதி. ஹலோ, யாரு? ரஜினி சாரா? ஆமா சார், நான் தான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்? அப்புறம் சார், நம்ம டைரக்ஷன்ல நீங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணி தரணும். அட்வான்ஸ் எவ்வளவு சார்? 5 லட்சம். நம்ம பையன் கோபிட்ட கொடுத்துறோம் சார். ஓகே சார், நல்லது நல்லது. டேய் மச்சான், டேய் ரவி, நமக்கு நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஆட்டோ ஓட்டி தான் பொழப்பு நடத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தே. ஆனா அந்த ஆண்டவன் உன்னை ஒரு முதலாளியாவே ஆக்கிட்டான்டா. என்னடா சொல்ற மச்சான்? டேய், அந்த கண்ணழகி இல்ல, அவ இவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாடா. யாரு? மீனாவா? ஆமாடா. டேய், இதுக்கு முன்னாடி நீ ஒரு பதில் போட்டேன்னு வச்சுக்கேன், நாம 3 பேருமே கோடீஸ்வரங்க தான்டா. அதுக்கப்புறம் எம்எல்ஏ காலேஜுக்கு பிரின்சிபல் ஆயிருவான். நீ மீன் பிடிக்கிற கப்பலுக்கு கேப்டன் ஆயிருவான். இருக்கிற மிச்ச மீன் சுத்தலாம் வித்து ஹாலிவுட்ல நான் டைரக்டர் ஆகி ஸ்பீல்பர்க்கா நானான்னு பாத்துருவேன். டேய் 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 டேய், ஓவரா கற்பனை பண்ணாதடா. எது கட் பண்ண? அந்த பொண்ணுங்க நம்மள லவ் பண்றதும் உண்மை, நாம அதுங்களை லவ் பண்றதும் உண்மைதானடா. அவங்க எதை வச்சு நம்மள லவ் பண்றாங்க? உங்க பர்சனாலிட்டியை வச்சு. ப்ரொஃபஷன் நினைச்சு லவ் பண்றாங்க. இப்ப நமக்கு வேலை இல்லைங்கிற உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் லவ் பண்ணுவோம். நீ வேற லைட்டா வார்த்தையை விட்டதுக்கே சட்டையை பிடிச்சு முறுக்குறாடா. இதுல உண்மை தெரிஞ்சாக்க செருப்படிதான் விழும். இதுல எங்க இருந்து நான் சொல்றது? டேய் மச்சான், அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்க போகுது? தேவையில்லாம எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லி ஏன் மாட்டிக்கிறீங்க? அதானே. ஏற்கனவே என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. எதா இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யுங்கப்பா. வாய முடுறா. நம்மள நேசிக்கிறவங்க கிட்ட உண்மையா நடந்துக்கணும். உண்மையை சொல்லாம நம்ம இந்த லெட்டர் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அது நம்ம காதலுக்கு செய்யற துரோகம். இங்க வாப்பா. என்ன சார்? இப்ப நீ என்ன பண்ற? உங்க அக்கா மீனா இருக்கார்ல, அவட்ட போய் ரவி சார் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, கையோட கூட்டி வச்சான்னு சொல்லி கூட்டி வா. அவங்க இப்ப ஊருக்கு போறாங்களா? அசு, ஒரு டைரக்டர் அப்படி ஏத்து பேசிக்கிட்ட லைஃப்ல நீ ஹீரோனியா ஆக முடியாது. புரியுதா? சொல்ற இப்போ அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினா தான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏ கண்ணம்மா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த கிழவி? பாட்டி. மீனாவோட பாட்டி. அப்ப பெரிய பாட்டி தான். பாட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். யார் இது? நான் தான் பாட்டி, உங்க பேத்திய ஹீரோனியாக்க போற டைரக்டர். ஓ, சினிமா டைரக்டரா? ஐ அம் ஜேம்ஸ் இட்லி. இட்லியா? எஸ். கிடைச்சிருச்சு. என்னது? நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்னது? சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, அந்த படத்தை இன்னும் 2 மந்த்ல தமிழ்ல ரீஷூட் பண்ணலாம் இருக்கேன். சரி. அதுல ஒரு கவுன் போட்ட கிளவி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. நான் நடிக்கல வர மாட்டேன். இந்த அழகான கேள என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன். என்ன ஒண்ணு, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே பூஜை போட்டுவேன். எவ்வளவு? 25 லட்சம். கேட்டா ஏற்கனவே வசூல் பண்ணது பத்தாதுன்னு புதுசா வந்த விருந்தாளிகிட்ட வசூல் பண்ண பாக்குறியா? கொன்னு போடுறோம். போடாங்க. நீ வாங்க பாட்டி. இட்லி சார், டைரக்டர் சார். என்னையா? குட் மார்னிங் சார். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எத்தனை வாட்டி என்ன கவனிப்பீங்க? புதுசா ஹீரோனி வந்திருக்காங்க, அவளை போய் கவனியா. புதுசா ஹீரோனியா? எங்க அங்க சார்? பாரியா. இந்த ஹீரோனியை வச்சு இந்த டைரக்டரோட சீட்டை பிடிக்கிறேன், இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்புறேன். மேடம் 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 குட் மார்னிங் மேடம். ஐ ஆம் ஜேம்ஸ் இட்லி. மேடம், காபி சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். அப்புறம் உங்க முகத்தை பார்க்காம சொல்றேன் மேடம், எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சிம்ரானாவும் ஜோதியாவும் வருவீங்க, இது சத்தியம். தேங்க் யூ. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் மேடம். எனக்கு சினிமால ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, கருப்பா இருக்கணும்னு பாக்குறீங்களா? ரஜினிகாந்த்ல இருந்து வடிவேல் வரைக்கும் கருப்பா தானே இருக்காங்க. இத போய் ஃபீல் பண்ணிக்கிறீங்க மேடம். மேடம் மேடம் கண்ணம்மா, நீயா? ஏய், எந்திரி எந்திரி லூசு. ஆமா, யார கட்டிங்க வந்த? யார கட்டிங்க அடிக்க வந்த? எம்எல்ஏ நடிகர் அடிக்கணும்னு சொன்ன, அவர் தான் இந்த ப்ரொடியூசர் சொல்லி இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அவன் சொன்னா நீங்க வந்துறதா? ஏய், என்கிட்ட என்ன சொன்ன? நீங்க டைரக்டர் ஆனதுக்கு பின்னால தான் நடிப்பேன்னு சொன்னீங்கல? சொன்ன. அப்புறம் எங்க வந்த? நீங்க எப்ப டைரக்டர் ஆனது, நான் எப்ப நடிக்கிறது? நீங்க இன்னும் டீ காஃபி நில்லு. ஏய்,
ஏய் நில்லு கடைய பத்தியா ஏய் ஏய் நான் கூப்பிட கூட போய்கிட்டு இருக்கியா மேக்கப் பண்ணல பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைப்பா இந்த பார் சொல்ற கேளு இந்த கம்பெனி டுபாவர் கம்பெனி 2 நாள்ல பேக்கப் பண்ணிட்டு 3 நாள் வீட்டுக்கு போயிருவாங்க அவசரப்பட்டு நீ நம்பி தெருவுல தெரியாத நான் ஹீரோ ஆனவன நீ ஹீரோனி ஆகலாம் அது வரைக்கும் பொறுமையா நான் ஹீரோ நைட் கூட நீங்க ஹீரோ ஆகலாம் ஏய் நீ எனக்கு சான்ஸ் தர்றியா என்ன ஏன் பேசிக்கிட்டு இருக்க வா வீட்டுக்கு டேய் ஹீரோயினை கை பிடிச்சிடுங்க அவசரப்பட்டு கை நீட்டுறவள வச்சுக்கிறாங்க என்ன அவன் யாரு தெரியுமா யாரு என்னோட லவர் நான் கட்டிக்க போற பிள்ளை வேண்டாம் அவட்டே கேளுங்க நீ இப்படி வா மேடம் இந்த டீ குடுக்குற பையனா உங்க லவர் நோ 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 இவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார் அப்படியா சார் எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும் நான் பிறந்தது மும்பைலோ நான் படிச்சது அமெரிக்காலோ சார் என் ஃபேமிலியே நார்த் இந்தியா சார் ஓஹோ அப்ப இந்த ஆளு உங்களுக்கு தெரியாது நான் பார்த்ததே இல்ல who are you man ஏண்டி நான் சொன்னது என்கிட்ட தெரியாது. ஏண்டி? டேய், டேய், பயம், பயம். எப்படியா, ஏய், டேய் நம்ம ஹீரோயினி மேல கை வச்சா போட்டு அடிங்க அவரை. இந்த பொண்ணுங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே ஐயோ இவங்க விட எங்க அண்ணன் எவ்வளவு மேல் போல இருக்க ஆவ். என்னப்பா ரொம்ப வலிக்குதா அப்பா அடடா வீங்கிடுச்சா ஆமா வாய்க்குள்ள காலை விட்டு வச்சா வீங்காதா 2 பல்லு ஆடுதுடா டேய் சரி சரி கவலைப்படாத நான் உத்தரம் கொடுக்க சுத்தனே நீ பார்த்து சரி போயிட்டாங்க அவளா சொன்னால் இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது நம்ப முடியவில்லை இல்லை என்னடா அது பட்ட பகலே தண்ணி அடிச்சுட்டு வர நான் தண்ணி அடிக்கல உன் தங்கச்சி என்னை தண்ணி அடிக்க வச்சுட்டா நன்றி கெட்டவன் லூசா திரிஞ்ச உன் தங்கச்சிய தெளிவாக்கி கண்ணம்மாங்கிற பேரை கரினா கபூர்னு மாத்திரவேன் நான் வங்கக்கடல பேக்கிரவுண்டா வச்சு போட்டோ எடுத்தவன் நானு அந்த போட்டோவை சினிமாக்காரனுக்கு பூரா கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணது நானு அவன் கேட்கிறா என்னைய who are youன்னு கேட்கிறா ஏற்கனவே அடிச்சு மிதிச்சிருக்கிறானுங்க நீ வேற அந்த இடத்துல அடிக்கிறியாடா அடிச்சாங்களா யாரா எங்க 2 பேர் பொண்டாட்டிகளும் அடியாளுகளை வச்சு எங்களை அடிச்சிட்டாளுங்கடா அடியாள வச்சா ஆமா. எதுக்குடா நாங்க உயிரோட இருந்தா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாதுல்ல எங்களை குறவணுன்றதுக்காக தாண்டா காரை விட்டு முதல்ல ஏத்த வந்தாளுங்க அதுல ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டோம் உடனே அடியாளுகளை வச்சு அடிச்சுட்டாளுங்கடா பாவிகளா கட்டின புருஷன் அடிக்கிற அளவுக்கு மரியாதை இல்லாம போச்சான அந்த நாட்டுல அம்மா என்ன பேச்சு பேசுறது ஏண்டா ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் தங்கச்சியே உன்னை ஓட ஓட அடிக்கும் போது எம்எல்ஏ ஓட தங்கச்சியே எங்களை சும்மா விடுவாங்களா மச்சான் இத நம்ம சும்மா விடக்கூடாது நீ உடனடியா 2 பொண்ணுங்களை பாரு அவளுக்கு தெருவுல போற பிச்சைக்காரியா இருந்தாலும் பரவாயில்ல அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்டா அது மட்டும் இல்லடா மச்சான் நம்ம வாழ்க்கையில விளையாண்ட அந்த எம்எல்ஏ பழி வாங்கி ஆகும்டா கரெக்ட்ரா. டேய் பழி வாங்குறதோ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறதோ நமக்கு முக்கியம் இல்லடா பின்ன நாம யாருங்கிறத அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும்டா பணம் காசு இருக்கிற திமிர்ல தான்டா அவங்க நம்மளை எடுத்தெறிஞ்சு பேசுறாளுங்க ஆமா நாமளும் நல்லா உழைப்போம்டா கை நிறைய காசு சம்பாதிப்போம்டா அவங்களோட பெரிய பணக்காரன் ஆக முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டுவோம்டா சூப்பர் ஐடியாடா மச்சான் மச்சான் அந்த லூசு கூட என் வேலைக்கு வெடி வச்சுட்டாடா என்னை உங்களோட சேர்த்துக்குங்கடா கவலைப்படாதடா நம்ம 3 பேர் சேர்ந்தே உழைப்போம்டா அதுவும் இன்னையில இருந்தே ஆரம்பிக்கிறோம் ரவி ஒரு சிக்கன் நூடுல்ஸ் ஒரு மட்டன் ஃப்ரை ஒரு ஆம்லெட் புரட்டி போட்டு கூட அந்த பக்கம் அப்படியே 4 ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிக்க இந்த ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏப்பா பேப்பர் வச்சுங்கப்பா இந்தா முதல்ல பேப்பர் படி ரோஸ்ட் வருது பின்னாடியே ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணது யாரு ஹலோ நான் தான்ப்பா இந்தா என்ன இவ்வளவு ஃபாஸ்டா வீசுற அதான் ஃபாஸ்ட் ஃபுட் ஏப்பா சூப்பு கேட்ட என்னாச்சுப்பா அப்படியா இந்தா டம்ளர் பிடி சூப் வந்துகிட்டே இருக்கு எவ்வளவு ஆச்சுப்பா 45 ரூபாய் இதா சேஞ்ச் கொடு அண்ணா ஒரு ஆப்பாயில் பொண்ணா சூப்பரா பொண்ணா டேஸ்ட்ப்பா இதே மெயின்டைன் பண்ணு ரொம்ப தேங்க்ஸ் ஆகட்டும் சாப்பிட்டவங்கலாம் காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு இந்தா பாருப்பா ஒரு ஆஃப் பாயில போடு தக்காளி சட்னி போடுங்க தக்காளி சட்னி ரெடி ஆகுது அது வரைக்கும் தக்காளியை ஒரு chicken 65. கடிச்சு பாத்துக்க கல்லாவா இல்லாட்டி குல்லாவா போட்டுருவானுங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கேஸ் தீர்ந்து போச்சா ஆட்டோ எடுத்துட்டு போய் ஒரு சிலிண்டர் வேணும் தெரியாடா ஆமா எல்லா வேலையும் நானே பண்ணணும் ஜேம்ஸ் சீட்ல எதுக்கு இருக்கு அவன் அனுப்ப வேண்டியதானே டேய் அவன சிக்கன் வாங்கினார் சொல்லி 1 மணி நேரம் ஆகுதுடா இன்னும் வரல பாரு சிக்கன் வாங்க போனானா பக்கத்துலயே தான் பிராண்டி ஷாப் அடிச்சுட்டு மல்லாந்துட்டான் போல இருக்கு அவன் திருந்தவே மாட்டானடா இந்த பார் வரும்போது எங்கேயா கடை தூக்கிட்டு ஓகே ஓகே ஒரு பிளேட் நூடுல்ஸ் ஒரு பிளேட் நூடுல்ஸா நூடுல்ஸ் வர லேட் ஆகுது முதல்ல பிளேட் எப்படி சாரி குறி தவறிடுச்சு ரன்னிங்ல இறங்காத டேய் சரக்கு இறக்குடா சரக்கு இறக்கியாச்சுலடா போடுறேன் ச்சே, உள்ள இருக்க சரக்கு அதுவா வாடா 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 ராசாத்தி நீதான்டா என் படத்துல அடுத்த சிக்கு டேய் என்னடா நான் உன்ன சிலிண்டர் தானே வாங்கினு சொன்னேன் என்ன பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்க என்ன நடந்தது ஐ ஆம் டாக் சொல்லு போ ஏ மச்சான் சிக்கன் வாங்குறதுக்காக கடை வாசல்ல காலை தூக்கி இப்படி வச்சேன் திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு சூப்பரா டான்ஸ் ஆடிக்கிட்டு பிச்சை இந்தா இத எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு கலைவாணி கடத்துல பிச்சை எடுக்கலாமா
அப்படின்னு வண்டியில தூக்கி போட்டு நேரம் இங்க போட்டாச்சு. இவளை நம்பர் 1 ஹீரோனி ஆக்கி அவளுக்கு காட்டுறேன். ஏய், போடா. ஏன்டா ஏன்டா நம்மளே எவ்வளவு பிரச்சனையில இருக்கோம், இவ்வளவு ஹீரோயினா காட்டானா? இத பார், ஒழுங்கு மரியாதையா எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டு, இல்ல கைய காலை வெட்டிடுவேன். டேய் 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 மச்சான் 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 விடுறா. அவசரப்படாதடா அவசரப்படாத. நமக்கோ தட்டு கழுவுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவளுக்கோ வயித்த கழுவுறதுக்கு ஒரு வேலை வேணும். தூக்கி அவளை அதுல போட்டோம்னா அவ பாட்டுக்கு மாங்கு மாங்கு தட்டை கழுவிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல, வர்ற வழியில இத பாத்தியா, அவ சைஸுக்கு ஏத்த மாதிரி சூப்பர் மாடர்ன் Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். இத அவளுக்கு மாட்டி விட்டு டெய்லி ஒரு 1 hour சாயந்தரம் அப்படி ஒரு டான்ஸ் போட விட்டோம்னு வச்சுக்கேன், கூட்டம் அள்ளிக்கும், வியாபாரம் எகிரிக்கும். பாக்குறியாமா டான்ஸ? ஒத்தி கொண்டு தாண்டி ஒரு ரவுண்டு, இப்போ உலகம் சுழலுதடி பல ரவுண்டு. ஒத்தி கொண்டு தாண்டி பாட்டு திரண்டு, என் புத்தி எங்க போகுதடி வீட்டை மறந்து. ஒரு தன்னானே தானானே தானானே. ஏய், 2 பேரும் இங்க வாங்க. எங்கள் போப்பா. ஐயோ, போ. டேய், எம்எல்ஏ வீட்டுல ஏமாத்துன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல ஏமாத்திருக்கீங்க? சார் நான் ஏய், உண்மையை சொல்லு, இல்லைன்னா பிச்சிடுவேன். மெட்ராஸ்ல இருக்க ரவுடிங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார் என்ன சார் இது, எங்களை போய் ரவுடி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க? நாங்க ரவுடிங்க இல்ல சார், படித்த பட்டதாரி வாலிபர்கள் சார். ஏய், மூடுறா வாய. இன்னைக்கு படிச்சவன் தான்டா எல்லா தப்பு பண்ணிட்டு இருக்கான். சார் ஊர் பூரா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கானே, அவன்லாம் யாரு? ரொம்ப படிச்சவங்க தான். சமீபத்துல செக்ஸ் கேஸ்ல ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அவரும் படிச்சவர் தாங்க. அப்ப ஏன்டா வக்காலத்து வாங்குற? ஏன் சார், அப்ப டாக்டர் மாத்ருபூதம் கூட செக்ஸா தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு, அவரையும் பிடிச்சு உள்ள போட்டுருவீங்களா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், என் ஃப்ரெண்டுங்க அவங்க பக்கா ஜென்டில்மேன். ஏய், நீ தானே பிரின்சிபல் ரூம்ல கட்டி போட்ட? யார் அது? நான் தான் சார். நீ ரவுடியா? ஐயே போலீஸ். ஏய், தொற. திறக்கிறேன் சார். போங்க சார். திமிரா? சார் போடு, போடா. சார் போடு, தாத்தா போடு. முதல்ல உனக்கு லாடம் கட்டுறேன். நல்ல கட்டுங்க சார். ஒழுங்கா இருந்தா எங்க பசங்களுக்கு எடுத்ததை இவன் தான் சார். 4 மிதிங்க சார். நல்ல பிள்ளைய பேரை சொல்லி 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கிட்டு பெருசா பேசுறீங்களா நீங்க? ஏய், எம்எல்ஏ கிட்ட 3 லட்சம் வாங்குனீங்களா? பிச்சிடுவேன். எங்கயா பணம்? அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். அந்த பணத்தை கொடுத்துறேன் சார். இந்தாங்க சார். யோ, ரெடியா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து கொடுங்க. பைசா காலத்துல உதவ வாங்க முடியல சார் பணம் கரெக்டா இருக்கா பாருங்க சார். ஏய், கரெக்டா இருக்கா? 50 ரூபா குறையும் சார். பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். உள்ள போடா. 50 ரூபா என்ன பண்ணீங்க? சாமி உண்டியல்ல போட்டான் சார். எதுக்கு? கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சார். செய்யறதெல்லாம் ஃப்ராடு தானோ? சாமிக்கு லஞ்சமா? பாவிகளா, போய் சொல்லி கல்யாணம் பண்ணி எங்களுக்கு அடி வாங்கி வச்சு. ஏய், அந்த எம்எல்ஏ கொடுத்த வயிறு மோதிரத்தையும் கொடுத்துருக்கடா. எங்களை விரல மோதிரத்துக்கான பாக்கெட்ல வச்சிருக்கிறியா? அவனை கொஞ்சம் நல்லா பாருங்க ஏய், சார். எங்கடா மோதிரம்? உன்னது என்ன? ஆ? அங்க வை. ஏன்டா வாயில வச்ச? உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது திருடிக்குவாங்களோன்னு பயந்து போய் மறைச்சு வச்சிருந்தேன் சார்.